ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிறு பிள்ளையா இருக்கும்போது ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு எல்கேஜி போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வச்சுப்போம். என்னவோ விளையாண்டுருப்போம், எப்போவோ சாப்பிட்ருப்போம். அம்மா எல்லாமே சாப்பாடுலாம் கொடுத்துருவாங்க. நம்ம இஷ்டத்துக்கு இருந்திருப்போம். அது நமக்கு ஞாபகம் கூட இருந்திருக்காது. அடுத்தது ஸ்கூலுக்கு சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்கேஜி சேர்த்துடுறாங்கன்னு வைங்க. அதுலேருந்து நமக்கு சொல்லித்தரப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டைம். டைமுக்கு எந்திரி, சீக்கிரம் எந்திரி, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் குளி, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்குள்ளே நம்ம ரெடி ஆகிறதுக்கோ ஸ்கூல் போகிறதுக்கோ அப்படியே தான் பழக்கப்படுறோம். அடுத்தது காலேஜுக்கு போகிறோம், அங்கேயும் டைம் தான். வேலைக்கு போகிறோமா, அங்கேயும் டைம் தான். டைம்னா ஆஃபீஸில் 9னா 9 மணிக்கு அங்கே ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ ஸ்கூலே எடுத்துப்போம். இப்போ நம்ம ஒரு நாள் லேட்டாக போனால் ஓகேன்னு அலோவ் பண்ணுவாங்க. 2வது நாள் லேட்டாக போனோன்னா வார்ன் பண்ணி அனுப்பிடுவாங்க. 3வது நாள் லேட்டாக போனாக்கா அடுத்து மறுநாள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இதே மாதிரி தான் காலேஜ் லெவலில் என்னவோ அதையும் சந்திச்சிருப்போம். அடுத்து ஆஃபீஸ் போகிறோமா, வித் ஃபைனு, லீவு அப்படின்னு ஒவ்வொரு நாளாக அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் ஃபாலோ பண்ணலைன்னா அதுக்கான பலன்களையும் நம்ம அனுபவிச்சிருப்போம். இப்படி தான் இருந்துகிட்டே இருப்போம் எல்லார் லைஃப்லேயுமே. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே. ஆனால் பொதுவாக ஆண்கள் வந்து இன்னமும் அந்த டைமை ஃபாலோ பண்ணுறாங்கன்னே அந்த இது அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே வச்சுக்குவோம். ஏன்னா அவங்க வெளியில் போய் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதுக்காக சின்ன வேலையோ பெரிய வேலையோ கூலி வேலையோ இல்லை கம்ப்யூட்டர் வேலையோ எதுவாக இருந்தாலுமே அவங்க ஒரு டைம், இந்த டைம்னால் அந்த டயத்துக்கு போகணும் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. பெண்களுக்கு வருவோம். இந்த வேலைக்கு போகிற பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் அப்படி தான், டைம் தான். பிள்ளைங்களையும் அனுப்பணும், இப்போ ஹஸ்பண்டை அனுப்பணும், அவங்களும் கிளம்பணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டயத்தை கேல்குலேட் பண்ணி கிளம்புவாங்க. ஒரு நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த டைமுக்கு ஏந்திரிக்க முடியாமல் கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு வைங்களேன், அப்போ அதுக்கு செய்ய நினச்சதை செய்யாமல் வேறு ஏதோ அந்த டயத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு இல்லை வேலைக்கு எங்கே போகிறாங்களோ அந்த டைமுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக ஓடிடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க பாருங்கள். நம்மளாம் டயத்தை ஃபாலோ பண்ணுறோமா? ஃபாலோ பண்ணுறோம். எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம்? நம்ம பிள்ளைங்கள டயத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை டயத்துக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும். அடுத்து வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது டைமுக்கு செய்யணுமா, அதுக்கு எல்லாம் செய்யணும். அந்த மாதிரி எல்லாமே டைமுக்கு ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நமக்காக நம்ம டைமை ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. இதுங்க எல்லாரையும் அந்த டயத்துக்கு அனுப்பிட்டு அப்பாடான்னு போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருவோம். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். 5 நிமிஷம்தான் உட்காரலான்னு நினைப்போம். ஆனால் அது அப்படியே அரை மணி நேரம் ஆகிடும். இப்போ 9 மணிக்கு பிள்ளைங்கள்லாம் ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. 9 மணிக்குள்ளே எல்லாருமே கிளம்பிடுறாங்கன்னா நம்ம உட்காந்துருந்தோன்னா அதில் ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். 9:30 மணிக்கு மேலே ஆயிடும் நம்ம காலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே. அப்போ நம்ம நமக்காக டைமை ஃபாலோ பண்ணுறோமா? நிச்சயமாக இல்லை. நம்ம டைமுக்கு சாப்பிட்றோமா? இல்லை. நம்ம டைமுக்கு தூங்குகிறோமா? இல்லை. இப்படியே தான் நம்ம பெண்களோட நிலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. பாய்.